திரும்ப அந்த கேட்டுக்குள்ளே இருக்காரு. அந்த சென்டினா பார்த்து ரொம்ப பயப்படுறாரு அவர் வேறு. இந்த வாட்டி ஆச்சு இந்த வாட்டி அந்த பேய் வரக்கூடாதுன்னு நினச்சி நான் இருக்காரு. நான் செத்துட்டேன்ப்பா சோழி மிதிச்சுன்னு நினச்சின்னு இருக்காரு. அவர் வெளியே போகும்போது திரும்ப அந்த எலும்பு கூட அந்த போகிறாரு. அந்த எலும்பு கூட பார்த்த இடத்துக்கு போகும்போது அந்த வழியை மறந்துதோ இங்கே இருக்காரு. போகிறாரு உள்ளே. போனோடனே அங்கே ஏதோ ப்ரூஃப் கிடைக்கும். ப்ரூஃப் கிடைக்குதான்னு பார்க்க போகிறாரு. அப்போ அவருக்கு தெரியுது திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது. டக்குன்னு அவர் வந்து பயத்தில் வந்து அந்த எலும்பு கூட கேட்டுக்குள்ளே போயிட்டு அவரே லாக் பண்ணிக்கிறாரு. அந்த கேட்டை. அப்புறம் அவர் நினைக்கிறாரு நான் இதுக்குள்ளேயே தான் நான் செத்துருவேன், நானும் வெளியே போவேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டை திறக்க போகிறாரு. கேட் திறக்கிறாரு. ஆனால் அது ஒர்க்கே ஆக முடியுது. டக்குன்னு திறந்துட்டு வேகமாக மாடிக்கிறாரு. வேகமாக போயிட்டே இருக்காரு. நான் செத்துட்டேன்டா, என் உயிரை காப்பாற்றணும் சொல்லிட்டு வெளியே டோருக்கு போகலான்னு நினைக்கும் போது வேணான்ட்டாரு. யார் பார்த்தா சென்டினா அடிச்சு படுக்க வச்சிருச்சு. Day 3 இதுலையாச்சும் அந்த டிடெக்டிவ் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறாரு. அப்புறம் ரொம்ப பயத்தோடு இருக்காரு அந்த டிடெக்டிவ். ஐயோ செத்துருவேனா. திரும்ப அதே கேட்டுக்குள்ளே வராரு டிடெக்டிவ். அப்போ கட்டுறது அப்புறம் கதவு திறக்கிறாரு. திரும்ப இறங்குறாரு வேகமா. இந்த படிக்கட்டில் இறங்குறாரு இந்த வாட்டி. ஏன்னா போன வாட்டி அப்படி தானே இருக்குது. இப்படி இறங்குறாரு. ட்ரெயின் அந்த